இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவசைலம் ஆறு. சிவசைலம் அந்த ஆற்றுல போய் குளிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நிறைய ஆற்றுல குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் நாங்கள் கடையம் கோயிலுக்கு வந்திருந்தோமா, அந்த கடையத்துலேருந்து சிவசைலம் ஆறுன்னு இருக்குது. அதுதான் இது இப்படி போனால் ஆழ்வார்குறிச்சி, இப்படி போனால் சிவசைலம். ஆமாம், அதனால் சிவசைலம் ஆற்றுல போய் ஒரு குளியலை போட்டு வரலான்னு. ஆனால் இதுக்கு மேலே ஏதோ ஒரு டேம் இருக்குன்னாங்க. அதான் இது கடனா நதியா ராமநதியான்னு தெரியல. இப்போ நம்ம இருக்கிற ஆறு தான். இப்போ நம்ம வந்திருக்கிற கோயில் வந்து சிவசைலம். ஆமாம், இது ஒரு சிவன் கோயில். ஆமாம் ஆமாம், பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சிவசைலம். இந்த கோயிலுக்கு உள்ளே இப்போ நம்ம போகல, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சிவசைலம் ஆற்றுக்கு தான் போகிறோம். ஆமாம், இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்களா, எவ்வளவு நேச்சராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல எல்லாமே ஆடுது. ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, டிஸ்லிங். ஆமாம், மழை சிறிது சிறிதாக பெய்து கொண்டிருக்கிறது. ஆமாம், இங்கே தான் குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்தாச்சு. பார்த்தீங்களா, எப்போதும் பழைய கோயிலுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குங்க. நண்பர்களே, இது வந்து என்னென்னா, சிவசைலம் ஆறை பற்றி நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். இந்த சிவசைலம்ங்கிற ஆறு எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கடனா நதின்னு அங்கே வந்து அங்கேருந்து உருவாகிற தண்ணி வந்து கடனா நதி மூலமாக வருது. அந்த கடனா நதியிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் வந்து பல கிராமங்களை கடந்து, பல ஆறுகளை கடந்து நேராக போய் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா தாமிரபரணியில் போய் ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கு போகிற வழியில் போகக்கூடிய கலந்து போகக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த சிவசைலம். ஸோ எங்கே தான் போய் குளிக்க போகிறோம். ஸோ இது நீங்கள் குளிக்க போகிற தண்ணி எங்கேருந்து வர்ற தண்ணின்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர்ற தண்ணி. அதனால் பல மருத்துவ குணங்கள், பல காடுகளை கடந்து வர்றதுனால இது ஒரு ஸ்பெஷல் தண்ணின்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த சிவசைலத்தில் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னோம்ல, நம்ம ஆக்சுவலாக இப்போ கோயிலுக்கு போகல, ஆனால் வந்து இன்னொரு நாள் கோயிலில் போய் விசிட் பண்ணியிருப்போம். இந்த கோயிலுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வரலாறு கொண்ட கோயில் தான் சொல்லுவாங்க. ஏதோ 1916 தான் இந்த கோயிலில் வந்து கண்டுபிடிச்சதாகவும், ஏதோ ஒரு கல்வெட்டில் இருந்து பார்த்து இந்த கோயிலை கண்டுபிடிச்சதாலாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். முடியல போய் இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எப்படி ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி, நீங்கள் தென்காசிக்கு வந்து ட்ரெயின்லேயே வந்துடலாம். வந்துட்டு தென்காசிக்கு பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ எதில் வர்றீங்களோ அதில் வந்துட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 24 கிலோமீட்டர் வரும். இதே ஒரு வேளை நீங்கள் பாபநாசம் அது மாதிரி ஒரு வேளை சுற்றி பார்க்குற மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா, பாபநாசத்தில் வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இந்த சிவசைலம் வர்றதுக்கு இருக்கும்.
நீங்கள் தென்காசிலேருந்து கிளம்புனீங்கன்னா கடையத்துலேருந்து ரவண சமுத்திரம்னு ஒரு ஏரியா வருது. அதிலெல்லாம் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிவசைலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்னொன்று என்னென்னா ஆழ்வார்குறிச்சின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், ஒரு 3.5 கிலோமீட்டரில் ஆழ்வார்குறிச்சிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் அங்கே இறங்கி அங்கேருந்து கூட இந்த சிவசைலம்ங்கிற இடத்த வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கும் நண்பர்களுக்கு இது ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அது ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சென்றடையும். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களை வந்து சென்றடையும். ஒருவேளை நீங்கள் இந்த ஆற்றுல குளிச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்த சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.